ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜெசிஎல் MONU. இன்றைக்கி நம்ம என்ன அப்படி ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 மல்டி பிளேயர்ஸில் ஆட போகிறோம். ஏன்டா கிராணி 1லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க எல்லாரும், நீ மட்டும் என் கிராணி சாப்டர் 2லேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ தில்லிங் இல்லாமல் இருக்கும். ஐயோ வாய் வேற ஒரு மாதிரி ஆகுதே. சரி வாங்க, ரொம்ப பேசாமல் கேம்குள்ளே போயிடலாம். எனக்கு கொஞ்சம் இரும்பல், அந்த இரும்பல் வரும்போது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கூட போய் விளையாடலாம். போட்டின்னு இருக்குது போத் நார்மல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம நார்மல் மூடில் 2 பேரையும் வச்சு விளையாட போகிறோம். என்னத்துக்குடா ஆட கொடுக்குறீங்க? ஆடப்போ காய்ஸ், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேடாப்பாவீங்களா? எரரா? ஏன்டா எரர் வருது? அதே நார்மல் போயிட்டோம் காய்ஸ். நார்மல் மூடில் 2 பேரையும் வச்சு போட்டு தாக்க போகிறோம் காய்ஸ். நம்ம அதை லாஸ்ட்ல நிற்கிறோம். யார் இது? ஓகே, நல்லா இருக்கா? இது எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஆரம்பித்தான் போல. சீக்கிரம்டா டேய். தப்பாவீங்களா? நம்ம இங்கே வந்துட்டோம், இப்போ இங்கே போயிட்டோம். என்னடா டே, இவனுங்க ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறானுங்க. சரி, நான் தான் ஆரம்பிக்கணுமா? ஆரம்பித்தவனே போயிட்டாங்க ஐஸ். நம்ம 3 பேர் கூட தான் ஆட போகிறோம். வாங்க ஆடலாம். நார்மல் மூடில் 2 பேரை போட்டு தக்க போகிறாங்க ஐஸ். யார்கிட்ட கண்டு கிடைச்சாலும் சரி, என்கிட்ட வெப்பன் கீ கிடைச்சாலே போதும் காய்ஸ். எதுவுமே தேவையில்லை எனக்கு. எங்கேருந்து அழைச்சிக்கிறேன் நான்? டே, இது ஒரு முட்டு சந்துடா. இங்கேருந்து வந்தாக்கா எங்கேருந்துடா போய் எவன்டா சத்தம் போட்டவன்? போட்டு தள்ளிட்டானே, எவன்டா அவன்? காய்ஸ், நம்ம எந்த எஸ்கேப் பண்ண போகிறேனே தெரில. எவனோ ஒருத்த பொருள் எடுத்துன்னு போய் வைப்பான்ல, பார்ப்போம். டேய், கிளாஸ் துண்டு வந்துச்சுரா. கிராண்ட்பா வந்து அடிக்க போகிறேன்டா. காய்ஸ், இங்கே பாருங்க, கிளாஸ் துண்டாக உடஞ்சிருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒரு சத்தம் வந்துச்சு? ஆடா அப்பாவீங்களா? கிராண்டியை முடிச்சிட்டானுங்க, கிராண்ட் போய் முடிச்சிட்டானுங்க, சொல்கிறதுக்குள்ள முடிச்சுட்டானுங்க. கிராண்ட்பா உங்க கழுத்தில் இருக்கிற செய்யத்தாடா தர மாட்டேங்கிறோம். ஒருத்தன் பாட்டை போட்டு சாவடிக்கிறோம். அடுத்து போட்டுக்கு என்ன எஸ்கேப்னே தெரில. போட்டுக்கு ஊற்றுறானுங்க. இதுங்க மேலே எவ்வளோ ஃபோட்டோ வந்துட்டானே பார்ப்போம். இங்கே தரகா கூட இல்லை. நான் வேறு கொஞ்சம் வளர்றேனே. இங்கே வெப்பன் கீ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னடா பாவிங்களா? எங்கடா அப்போ வெப்பன் கீயை வச்சுருக்கீங்க? எவ்வளோ சுட்டுட்டான் வந்துச்சு. வாய்ஸ் இங்கே வெடிகுண்டை காணும். அடா பாவிங்களா, அடா பாவிங்களா. ஐயா ஐயா, ராணி மாதிரி தைரியமாக ஓடிக்கிறோம். நம்மளை பார்த்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. இங்கே மட்டும் கிராண்ட் போகா ஆயிடுச்சா பின்னாடி தான் வருது. ஐயா ஐயோ, ஓடி போய் ஃபஸ்ட்டு ஒளிஞ்சிடணும்.
அப்பாடா கிராணி எவனோ போட்டு தள்ளிட்டாங்க காய்ஸ். இருங்க நம்ம இந்த ஃபோட்டோவை கையோட சும்மா போவேணாம். ப்ரோ என்ன ஏன் ப்ரோ சுட வர? இவன்ட்டா நம்மளே சுட்டுருவான். எங்க கிராண்ட் பார்த்தாலே ஐயா ஐயோ டே சுட்றா டேய் சுட்றாடா வேடிக்கை பார்க்குறேன் டே இவன். ஏ சுட்டு தொலையண்டா எறும்பு மாடுக்கு பிறந்தோடனே சுட்டு தலைய மாட்டேங்கிறான்டே. டேய் சுட்றானா வெறி பேசிட்டுங்கிறாங்க. நான் மேலே ஏறணும்டா சுட்றா. ஐயோ இவனும் என் கூடயே சேர்ந்து மேலே வரான்டா. ஏன் அவனை சுட மாட்டியாடா நீ? எனக்கு புரியல. அவனு சுட்டுக்கலாமேடா. அடா பைத்தியக்காரா. இப்போதான் ஸ்கோப் வச்சுருக்கேன் படாங்க. இப்போ நான் எப்படா வெளியே போவேன்? ஐடியா கிராண்ட்பா மேலே பாரு. ஐயோ போயிட்டான்டா. இப்போ எங்கே போறாரு தெரிஞ்சிடும். இந்த ஆளையே காணும். போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு நம்பக்கூடாது. மேலே வந்தால் மட்டும்தான் போகணும். எங்க இவனை ஆளை காணும் போனோம். அடா பாவி ஏய் எவன்டா போட்டு தர்றவன் சொல்லி தலைக்கடா வெறுப்பாகுது. இது வேற தள்ள முடியல. ஏதாச்சும் ஒன்று உள்ள வைப்பானுங்களே. என்னது டோர் லாக் எதுக்குடா இப்போ? அதுவும் வெளியே தாங்க ஆயிடுச்சு. போயிடலாமா வேணாமா? போட்டோ வச்சிடலான்னு நினைக்கிறேன். வந்தா சுட்டுறானுங்களா? இங்கே ஆயிட்டாங்க சுட்டுருவேன். இந்த ரூம்லேயே ஆக மாட்டாங்க. ஏன்னா இங்கே தான் ஏன் இருக்கு, அதனால ஆக மாட்டாங்க. மறுபடியும் கிராணியை போட்டு தள்ளிட்டான். யாரா சாமி சுடுறதுக்குன்னே வந்திருக்காங்க காய்ஸ். ஏதாவது ஒரு பொருள் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஓ நல்ல வேலைடா டே சிவனாண்டி. கிராண்ட்பா இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா கிராணியை போட்டு தள்ளிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு தானே வந்தான். இங்கே பாருங்க. அப்படின்னாக்கா இவனை தூக்கி தான் போட்டு வச்சுருக்கானுங்க. போட்கே அங்கேருந்து நம்ம எடுக்கவே இல்லையே நம்ம. என்னோட மேஜிக்கல் மிராக்கலாக இருக்குங்க பாருங்க. பாருங்க இவனுங்க எத்தனை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்களா? ஆமாங்க இவனுங்க எதோ எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க போல். நான் எடுக்கலை காய்ஸ். இங்கேருந்து எங்கன்னா ஸ்பான் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ். போடு நம்ம கிட்ட தான் காய்ஸ் தப்பன்றிய. ஐயோ வாயை விட்டுட்டனோ. கிராண்ட்பாவோட இன்னொரு இருக்கு. காஸ் யாஸ் we did it. அவன் எவனா இருந்தாலும் என்கிட்ட வரல. போதி பாருங்களேன். என்ன சவுண்டு போட்ட கழிச்சு கூட. அடப்பாவி இவன் வரான்டா டே. சவுண்டு போட்டா நீடா வருவியா? தள்ளுடாய். பேக்கை காட்டுறா பாருங்க சார். ஐயோ நம்ம ட்ராப் பண்ணல. நான் வாங்கிக்கோ. நான் பார்க்குறேன். முள்ளிப்பை பாருங்க சார். முள்ளிப்பை கையில் அவங்க காட்டியில் போடணும். அங்கே கிளம்ப. ஐயோ இப்போ எங்கே சார் நீங்கள் வரீங்க? காய்ஸ் திடீர்னு வராங்க காய்ஸ். எனக்கு ஒரு செகண்ட் இருக்கு. சரி வாங்க இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆடா பாவீங்களா எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டானுங்க. இங்கே ஒரு 2 புல்லட் வச்சுப்போம். ஓ மை காட், இதை திறக்கணும்னு ஹேண்ட் வீல் இருக்கு. என்ன எஸ்கேப் பண்ணி தொலைய போறாங்கன்னு தெரியல. ஹேண்ட் வீல் டோர் எஸ்கேப் பண்றதுக்கு தேவையான பொருள். ஏண்டா இதுக்காக நான் கஷ்டம்
கஷ்டப்பட்டு கண்ணை தூக்கி போட்டு வந்தா இவனுங்க அசால்ட்டாக எடுத்துன்னு போகிறாங்க. இதுக்குள்ள ஃபியூஸ் தேவையில்லை. அவன் போட்டு அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? கேம் முடிஞ்சிச்சா? டே என்னடா பண்ணுறீங்க? அடா அப்பாவீங்களா காய்ஸ், இவனுங்க விட்டு ஏதோ பண்ணிட்டானுங்க காய்ஸ். என்னடா பண்ணுறீங்க? ஓட்டானுங்க என்ன விட்டு ஓட்டிங்க. சரி விடுங்க, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பட் பாதி எஸ்கேப் தேவையான பொருள், போட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் 2-3 எடுத்து போட்டேன் காய்ஸ். இவனுக்கு கடைசி இருக்க என்ன எஸ்கேப் பண்ண போகிறானுங்கன்னு தெரில. ஹேண்ட் வீலு ஸோ மேலேயே வச்சுருந்தேன், இல்லைன்னா கையோடு எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பேன். எங்கே விட்டா தானே. சரி, நீங்கள் இந்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுற மாதிரி கிராண்ட் பவை போட்டு பொல்லன்னு பொழந்துருப்போம். நம்ம இல்லை, ஃப்ரெண்ட்ஸுனாக்கா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காய்ஸ். அதாவது கேம்குள்ளே ஆடுறதுக்கு வந்தானுங்களே அவனுங்க போட்டு 2-3 வாட்டி போட்டானுங்க. பட் நம்மளும் ஒரு 2 வாட்டிக்கு மேலே போட்டோம். 2 வாட்டி தான் போட்டோம், பரவாயில்ல காய்ஸ். நம்ம 2 வாட்டி போட்டதுக்கே அது ஒரு ஷார்ட் கன்னில் மொட்டை தலையாட. பாய் 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 பாய்.